அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. உங்கள் அனைவரின் மீதும் ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டுமாக. சிந்தனைக்கு சில மணித்துளிகள். இஸ்லாத்தினுடைய கடமைகளில் நீங்கள் கொஞ்சம் கவனம் செலுத்தினால், கொஞ்சம் கூர்ந்து உற்று நோக்கி கவனித்தால், எல்லாமே உடல் அசைவுகள் சம்பந்தப்பட்ட கடமைகள் தான். உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்துவதற்கான வழிகள்தான் நிறைய கடமைகளில் தொற்றியிருப்பதை நாம் பார்க்கிறோம். அதற்காக வேண்டித்தான் நாம் தொழுகிறோமா என்று பார்த்தால் இல்லை. எந்த ஒரு மனிதனும் கைகால் அசைப்பதின் மூலமாக நான் ஆரோக்கியமாக இருக்கிறேன், ஆகையால் தொழுகிறேன் என்ற எண்ணத்திலே தொழக்கூடாது. இறைவன் விதித்திருக்கிறான், ஆகையால் நாங்கள் தொழுகிறோம். அவன் கடமையாக்கிய விஷயங்களிலே நாங்கள் நிறைவேற்றுகின்ற பொழுது அவன் அதிலே நிறைய நன்மைகளை எங்களுக்கு வைத்திருக்கிறான் என்ற கண்டுபிடிப்புகளும் புரிதலும் மற்றவர்கள் மூலமாக நமக்கு கூறப்பட்டாலும் நமக்கு அதிலெல்லாம் உடன்பாடு இல்லை. இங்கே பாருங்கள், எவ்வளோ ஆக்டிவாக தொழுகிறாங்க, கைகாலை அசைக்கிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு மனிதன் தக்பீர் கட்டியதிலிருந்து சலாம் கொடுக்கின்ற வரை எல்லா உறுப்புகளுக்கும் அங்கே வேலை வந்து விடுகிறது. சோம்பேறிகள் ருக்கு செய்ய மாட்டார்கள். சோம்பேறிகளால் ருக்கு செய்ய முடியாது. சோம்பேறிகளால் சஜிதா செய்ய முடியாது. குனிந்து நிமிர்ந்து காலை மடக்கி இறைவனுக்கு முன்னால் சஜிதா செய்கின்ற அந்த நிலை சோம்பேறிகளுக்கு வராது. அப்போது இஸ்லாத்தினுடைய கடமைகளே கிட்டத்தட்ட ஒரு ஆக்டிவாக நம்முடைய செயல்பாடுகள் கடமைகளிலே இணைந்திருப்பதை தொற்று இருப்பதை நாம் பார்க்கிறோம். ஒரு தகவல் ஒன்று சொல்வார்கள். ஒரு யோகாவிலே வகுப்பை நடத்தக்கூடிய ஒரு ஆசிரியர் அதில் தேர்ச்சி சொல்லுவதை பார்த்துவிட்டு, இது யோகாவுக்கெல்லாம் மிஞ்சிய யோகா என்றெல்லாம் சொன்னார்கள் என்று ஒரு பத்திரிகையிலே ஒரு செய்தி பார்த்தேன். ஆம், சோம்பேறிகளுக்கு இஸ்லாத்திலே இடம் இல்லை. தொடர்ந்து பயணிப்போம், பேசுவோம் இன்ஷா அல்லாஹ்.